Hi students, welcome to Case Botany. நாம் இந்த விடல 12th zoology அதாவது pure science zoologyக்கான டாப் மோஸ்ட் 3 மார்க் அண்ட் 2 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பார்ப்போம், கண்டினியூவா 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா பியூர் சயின்ஸுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மள மாதிரி பியூர் சயின்ஸுக்கு தேடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு, அதே போல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தமிழ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியாச்சு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது, இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம், ஒரு சிலரில் நிறைய கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் எங்கே உங்களுக்கு வந்து சேஞ்சபிள் ஆகும், எங்கே கேட்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா கம்பல்சரி கொஷின்ஸில். ஏன்னா கம்பல்சரி கொஷின் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நியூ கொஷின்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ஒரு சில டைம் மட்டும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? அதனால் கம்பல்சரி படிக்கிறப்ப டு யூ நோ கொஷினை இந்த மாதிரி படிங்க. ஸோ அதர்வைஸ் மற்றபடி இந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தாலே மோஸ்ட்லி எல்லா 2 மார்க்ஸும் கம்பல்சரி தவிர எல்லா 2 மார்க்கும் ப்ளஸ் வந்து 3 மார்க்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு மினிமம் ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க, குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கடுத்து இது வந்து செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து இந்த சீம்பால் அதோட முக்கியத்துவம் அதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து தேர்ட் லெசன். ஸோ தேர்ட் லெசனில் 2 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பனிக்கூட துளைப்பு ரிப்பீட்டடாக கேட்டுருக்கக்கூடிய கொஷினு, அதே போல் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய பல்வேறு முறை அதெல்லாமே பார்த்துருங்க. இந்த வாசக்டமி, டியூபெக்டமி இங்கிலீஷில் சிம்பிளாக முடிச்சுடுவாங்க, நான் தமிழில் பாருங்கள். விந்து குழல் தடை, கருக்குழல் தடை, நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சேஞ்சபிளாக இருக்கும், சரிங்களா? அதை வந்து பார்த்துங்க. சோதனை குழாய் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சு தான் படிச்சிருங்க. ஸோ ஃபோர்த் லெசனில் இருக்கக்கூடிய கொஷினு, ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 7 கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இது எல்லாமே 3 மார்க். இதில் இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடம், மரபுக்கால் வழி பகுப்பாய்வு, பெடிகிரி அனலைஸ்லாம் ரொம்ப முக்கியம், அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 5th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. முதன்மை இழை, பின்தங்கு இழை இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் டிஎன்ஏ ரேகை அச்சிடல், இது ஃபிங்கர் பிரிண்டிங், சரிங்களா? இது வந்து வேறு விதமாகவும் கேட்கலாம். ஒரு குற்றவாளியின் குற்றத்தை உறுதி செய்ய டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் எவ்வாறு தவிர்க்க முடியாதது விளக்குக, சரிங்களா? இது வந்து 2 விதமாக இந்த கொஷின்ஸ் வந்துருக்கும், பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 6th லெசனு, இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த டார்வின் கோட்பாட்டிற்கான முக்கிய எதிர்கருத்துக்கள் இதெல்லாமே பாருங்கள். மற்றதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் ரீட் பண்ணி சொன்னாலும் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறாங்க. அதனால் நம்மளுமே ஸ்கிப் பண்ணி சொல்லிவிடுவோம். வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சிங்க. இந்த திடீர் மாற்றத்திற்கான சிறப்பு பண்பு, சரிங்களா? அதே போல் மரபற்று போதல் இதெல்லாமே முக்கியமானது, படிச்சுருங்க. இந்த ஏஇஎம்எஸ்னை பற்றி படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ 7th லெசனில் நமக்கு நோய்களை பற்றி கேட்கலாம். நோய்கள் பற்றிங்கிறப்ப எது வேணாலும் கேட்கலாம். அதனால் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸு எல்லா நோய்களும் பற்றிருங்க, படிச்சிருங்க, சரிங்களா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கென்னபிடான்லாம் படிச்சுருங்க, போதை மருந்துகளை பற்றி படிச்சிருங்க, மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி படிச்சிருங்க, இந்த புரோட்டோசோவா நோய்கள் இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 8th லெசனு. ஸோ 8th லெசனில் இருக்கக்கூடியது இந்த இம்யூனோகுளோபின், இது வந்து ரொம்ப முக்கியம், நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துருங்க. இந்த நோய் தடைக்காப்பு, இந்த சுய நோய் தடைக்காப்பு நமக்கு பாக்ஸில் 2 இது கொடுத்துருப்பாங்க, 2 இடத்துல இந்த 8th லெசனில். அதை வந்து படித்து வச்சுருங்க. அது 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ 5 மார்க்ஸ் சொல்கிறப்பையும் நம்ம சொல்லியிருப்போம். சப்போஸ் சொல்லலாம் அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. 9th லெசன். ஸோ 9th லெசனில் இந்த தொழில்துறை ஆல்கஹால் இல்லைனா எத்தனால் தயாரித்தல் முறை இந்த மாதிரி கேட்பாங்க. பயோகேஸ் பற்றி, உயிர் எரிப்பு பொருள், நுண்ணுயிர் எரிபொருள் கலன் இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மைக்ரோஃபில்ஃபீல் அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அது வந்து 10th லெசனில். ஸோ 10th லெசனில் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு, ஏடிஏ குறைபாடு, டிஎன்ஏ தடுப்பூசினா என்ன, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், அது வந்து பார்த்துருங்க. 7வது கொஷின் பாருங்கள், நகலாத்தின் சாதக பாதங்கள் இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. ஸோ மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரக்கூடிய ஆபத்துகள் இதுவும் முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ 10th லெசன் இது வந்து 11th லெசனு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணோட பண்புகள் கொடுத்துருக்காங்க, நீர் பண்பும் இருக்குது சரிங்களா, பனிகளும் இருக்குது. அதே மாதிரி மண்ணின் பனிகள் இதெல்லாமே படிச்சிருங்க. அதான் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், நீர்வாழ் உயிரிகளோட தகவமைப்பு சரிங்களா. அதே போல் நிலவாழ் விலங்குகளோட தகவமைப்பு என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. பிறப்பு விதம் இறப்பு விதம்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மற்ற கொஷின்ஸும் வந்து பாருங்கள், இணக்கமாதல் இந்த மாதிரியான கொஷின். ஸோ 11வது லெசனில் நம்பர் ஆஃப் கொஷின் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னா எல்லா கொஷினும் படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 12வது லெசனு இங்கே பாருங்கள், இந்த 4வது கொஷின் பாருங்கள், WWF இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், அது வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலாக சுற்றுச்சூழல் இடர்பாடு. ஸோ சுற்றுச்சூழல் இடர்பாடில் இது தான் வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கலாம் சரிங்களா. எப்படி வேணால் க்ரியேட்டிவான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த BOD இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதேமாதிரி DTT இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே படிச்சிருங்க. மற்றபடி மிக உண்ணோட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பியூர் சயின்ஸ்னு டைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸு. இதில் இந்த அப்போலைசிஸு, கண்ணீன பெருக்கம் இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இது வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷினு. ஸோ கொஞ்சம் 2 மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருப்போம். இதில் இந்த ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இதை படிச்சுட்டா நீங்கள் வந்து மற்றது படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா புக் பேக்கும் இதிலே இருக்குது, இன்டீரியரும் இதிலே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாமே படிங்க. இன்கிவியன் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அந்த விந்து செல் அமைப்பு இது கூட அண்டர் செல் அமைப்பு இருக்கும், அதையும் என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 8வது கொஷினாக இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 3rd லெசனு. ஸோ இனப்பெருக்க நலன் அது வந்து பாருங்கள். போக்ஸோலாம் நல்லா படிச்சிங்க. வாடகை தாய் இதெல்லாமே பாருங்கள். இந்த பனிக்கூட துளைப்பு அது பார்த்துருங்க. இந்த கர்குலைசிஸ்கெல்லாம் சிம்பிளாக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4th லெசனு. ஸோ PDF கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த லைனேஷனு, ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள், வளர்க்கிற ரத்த சிதைப்பு நோய், அதாவது எரித்ரோஃப்ளாட்டோசிஸ் ஃபியூட்டலைசிஸ்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க. தமிழில் சிசு ஹியூமலைட்டின்னு கேட்கலாம். எரித்ரோஃப்ளாட்டோசிஸ் ஃபியூட்டலைசிஸ்னால் என்னென்னு கேட்கலாம். வளர்கிற ரத்த சிதைவு நோய்னா என்னென்னு கேட்கலாம். எப்படியானு கேட்கலாம். ஸோ இங்கிலீஷ்லேயும் ஒன்ஸ் பார்த்து வச்சிங்க சரிங்களா. அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இந்த படியெடுத்தல், வேறுபடுத்துக, வார்ப்பு இழை, குறியீட்டு இழை இதெல்லாமே பார்த்து வச்சிங்க, அதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இது வந்து 6th லெசனில் இருக்கக்கூடிய கொஷினு. இந்த குவிப்பரிமாணம், விரிபரிணாமம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். டார்வினுக்கான முக்கிய எதிர்கருத்துகள் இதெல்லாமே படிச்சிருங்க. கோசர்வேட்டுனா என்ன, முதுமரபு மீட்சி சரிங்களா, அதை வந்து பாருங்கள். அடுத்து இது வந்து 7th லெசனு. ஸோ இங்கே வந்து இந்த காலா அசார், சாதாரண சளிக்கு ஏன் வந்து தடுப்பு மருந்து உற்பத்தி செய்ய முடியாது இந்த கொஷின்ஸு. அதுக்கடுத்து தொற்று நோய்கள்னால் என்ன இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 8th லெசனு. ஸோ 8th லெசனில் வரும்போது இந்த நிணநீர் முடிச்சோட படம் இது வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. இன்டர்ஃபரானு இது வந்து பாருங்கள். மேல் பூச்சாக்கம் சரிங்களா, அதெல்லாமே படிச்சிருங்க. சுய தடைக்காப்பு நோய்கள்னால் என்ன அதையும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 9th லெசனு. ஸோ 9th லெசனில் நிறையா அந்த சப்டைட்டில் 2 மார்க்ஸ் இருக்குது. புரியரினிஸ்டஸ், இடியோனல்லா சக்கைன்சிஸ்ஸு, உயிரிழப்பு பொருள், சூப்பர் பக்கு, சைமாலஜி, மெத்தனோஜென்ஸு இதெல்லாமே பார்த்துருங்க. உயிரிய தீர்வு. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷினு. 9th லெசனில் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் 3 இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு அனலைஸ் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. 10th லெசனை பொறுத்த வரைக்கும் ரோசி எவ்வாறு இயல்பான பசுவிலேருந்து வேறுபடுகிறது, PCR. ஸோ PCR பற்றி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை வந்து படிச்சிருங்க. அதோட டெஃபினேஷனாக இருந்தாலும் சரி, முக்கியத்துவமாக இருந்தாலும் சரி, பயன்பாடுகள் எப்படி இருந்தாலும் படிச்சிருங்க. இந்த தண்டு செல் இதெல்லாமே படிச்சிருங்க. ஹிமுலின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 11th லெசனு. இந்த குளிர் உறக்கம், கோடை உறக்கம், ஃபஸ்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 12வது லெசனு. ஸோ இதில் 2 மார்க்ஸ் கொஞ்சமாக தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க இந்த 3 கொஷினும். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லெசனு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் கொஷின்ஸும் வரலாம், அல்லது ஜென்ரல் கொஷின், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எது வேணாலும் வரலாம். இந்த வேளாண் வேதிப்பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். மனித விந்து செல்லு, அண்ட செல்லு, கருப்பு எண்ணோட அமைப்பு, நிணநீர் முடிச்சு, இம்யூனோகுளோபின், நுண்ணுயிர் எரிபொருள் கலனு, ஸோ இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க.
மோஸ்ட்லி இதுதான் டயக்ராமு, அதிகப்படியான டயக்ராம் நமக்கு வந்து சுவாலஜியில் கிடையாது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா 90+ வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு கம்பல்சரியில் 2 மார்க்கு ப்ளஸ் வந்து 3 மார்க்ஸ் இருக்குது. இது ரெண்டும் ஆன்சர்ஸ் பண்ணிட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வந்துடும். அதே போல் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து ஒரு 10 அல்லது 11 கேட்பாங்க. மீதி 4 அல்லது வந்து 5 இல்லைனா 6 இது வந்து இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ 10 மார்க் அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து தான் படித்தாகணும் A to Z எல்லாமே. ஸோ கம்பல்சரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா டூ இன் ஓலாக நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை தாண்டினா கொஷின் மோஸ்ட்லி கம்பல்சரி கொஷினுமே இதுலேயுமே வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச டூ இன் ஓலாக என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.